இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை யோனா இறை வாக்கினரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பு இருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. யோனா இறை வாக்கினரின் அறிவிப்பை கேட்டு நினிவே நகரில் அரசன் முதல் கடைசி குடிமகன் வரை எல்லா மனிதர்களும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டு சாம்பல் மீது அமர்ந்து 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணாமலும் குடியாமலும் நோன்பிருந்து கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார்கள். நினிவே நகர மக்கள் நோன்பிருந்து கடவுளை நோக்கி ஜெபித்ததால் அவர்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. மாறாக நோன்பிருந்து கடவுளை நோக்கி ஜெபித்த நினிவே நகர மக்கள் தாங்கள் செய்து வந்த எல்லா பாவ வழிகளையும் விட்டு முற்றிலுமாக விலகி கடவுளை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பிய போதுதான் அவர்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டதாக யோனா இறை வாக்கினரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ நாட்களில் கடவுளுடைய இரக்கத்தின் காலத்தில் நாமும் நோன்பிருக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். இவ்வாறு நோன்பிருந்து ஜெபித்து ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ளும் நாம் நம்முடைய பாவ வழிகளை விட்டு முற்றிலுமாக விலகி கடவுளை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பும் போதுதான் கடவுள் அவருடைய இரக்கத்தையும் அருளையும் நம் மீது நிறைவாக பொழிவார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ நாட்களில் நோன்பிருந்து ஆண்டவரை நோக்கி செபித்து ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ளுகிற நாம் நம்முடைய பாவ வழிகளை விட்டு முற்றிலுமாக விலகி முழு இதயத்தோடு கடவுளை நோக்கி திரும்புவோம். அப்பொழுது கடவுள் அவரது இரக்கத்தையும் அருளையும் நம் மீது நிறைவாக பொழிவதால் இம்மையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம், மறுமையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நோன்பிருந்து ஜெபிக்கிற நாங்கள் எங்களுடைய பாவ வழிகளை விட்டு முற்றிலுமாக விலகி முழு இதயத்தோடு உம்மை நோக்கி திரும்பும் போதுதான் உம்முடைய இரக்கத்தையும் அருளையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்களுடைய எல்லா பாவ வழிகளையும் விட்டு முற்றிலுமாக விலகி முழு இதயத்தோடு உம்மை நோக்கி திரும்பும் போது, அப்பா பிதாவே, உம்முடைய இரக்கத்தையும் அருளையும் எங்கள் மீது நிறைவாக பொழிந்து இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.